இல்ல அதிமுகவோட கூட்டணி அமைக்காம அதிமுக ஓட்டுகளை எடுக்கிறாங்க. கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் எல்லாம் பாஜக தலைவர்கள் போற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. எப்படி அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியும் உள்ள வச்சுக்கிட்டு? அதுதான் அவங்களுடைய சாமர்த்தியம்ங்கிறது. அவங்க வந்து கூட்டணி கட்சிகளை தான் முதல்ல ஸ்வாகா பண்ணுறாங்க. அவங்கள பலவீனப்படுத்தி அவங்க இருக்கிறவங்கள எல்லாம் வந்து பிஜேபிக்கு வரவழைக்கிறது தான் அந்த உத்தியை தான் எல்லா மாநிலங்களிலையும் பின்பற்றி வர்றாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி பிஜேபிக்கு போயிருக்கிறவங்களாம் யார்? பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறவங்களாம் அல்லது வாக்கு வங்கி வாக்காளர்களாகவும் போயிருக்கிறவங்க பெரும்பாலும் அவங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தான். ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அதிமுகவில் இருந்தவங்களும் பாமகவில் இருந்தவங்களும் அதிகமாக பிஜேபியில் இன்றைக்கி இருக்கிறாங்க. வாக்காளர்களாகவும் அங்கே மாறி இருக்கிறாங்க. இப்போது இந்த தேர்தலில் இப்போ ஒரு 30 சீட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க அல்லது 25 சீட்டு எதிர்பார்க்குறாங்கன்னா அதுக்கு அந்த தொகுதிகளில் எல்லாம் யார் வாக்களிக்க போகிறா? அதிகமாக அதிமுக ஓட்டு தான் அவங்களுக்கு அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. 80% அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளில் 80% வாக்குகள் அதிமுக வாக்குகளாக தான் இருக்கும். அவங்க தாமரை சின்னத்தில் நிற்பாங்க. நீண்ட கால அடிப்படையில் தாமரைக்கு விடக்கூடிய வாக்குகள் எல்லாம் இலைக்கான வாக்குகள். நீண்ட காலத்தில் அதிமுக காணாம போயிருமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கிறீங்க, அதுக்கு இறையேறக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு குறுகிய கால நோக்கத்தில் தேர்தல் வெற்றி தானே முக்கியம். அதிமுகவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நாடாளுமன்ற தேர்தலில் 13 தொகுதிகளில் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது கூட தப்பான கணக்கு தான். 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா வாக்குகள் சிதறும். ஏன்னா அதிமுகவில் கொஞ்சம் பெரியார் வழி வந்த வாக்கு வங்கி இருக்குது, அண்ணா வழி வந்த வாக்கு வங்கி இருக்குது, பிஜேபி எதிர்ப்பு மனநிலை உள்ள வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவங்க அல்லது பொதுவாக வெளியிலிருந்து அதிமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருந்த மக்கள் பிஜேபியோடு சேர்ந்தால் போட மாட்டாங்க. அவங்க தனியாக நின்றதுனால தான் ஏடிஎம்கேவும் அந்த வாக்குகளையும் பெற முடிஞ்சது. அப்போ இன்றைக்கி சேரும்போது அந்த வாக்குகள்லாம் மறுபடியும் திமுக நோக்கி தான் வரும் அல்லது வேறு எங்கேயாவது போகும். அப்போ அதிமுகவும் பிஜேபியும் வந்து பொருந்தா கூட்டணிங்கிறது தான் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுச்சு.